ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம இப்போ நம்மளுடைய சாம்சங் மொபைலில் ஒன் யூஐ 7.0 அதாவது ஆண்ட்ராய்ட் 15 வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட் பண்ணோன்னே இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா எப்படி நம்ம ஃபோன் அப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்டேட் பண்ணோன்னே நம்ம ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகணுன்னே வந்து இந்த மாதிரி தான் வெல்கம் ஒன் யூஐ 7.0 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப்படின்னு காட்டுனுச்சு. ஸோ ஸ்டார்ட்டை வந்து கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லி அக்சஸ் நோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இன் குயிக் செட்டிங்ஸ் அப்படின்லாம் காட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூஆர் செட் அப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுனுச்சு. ஸோ நம்ம இதில் ஹோமை கிளிக் பண்ணோன்னே நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதாவது இங்கே பார்க்கலாம், முன்ன இருந்த நம்மளுடைய ஒன் யூஐக்கும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஐக்கன்ஸில் நிறையவே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளாக கால்குலேட்டர், கேலரியெலாம் பார்க்கும்போது, க்ளாக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் ஐக்கன்லாம் பார்க்கலாம், அந்த ஐக்கன் வந்து ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஐக்கன் பற்றி பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நிறையவே செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து முன்னெல்லாம் வந்து சர்ச் வந்து மேலே தான் இருக்கும், இப்போ வந்து சர்ச் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜர் சேஞ்ச்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, ரைட் சைடு வந்து மேலே வந்து டாஸ்க் பாரை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஃபோனில் நார்மலாக இருக்க அந்த ஐக்கன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது, ப்ளூடூத், வைஃபை, வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, பிரைட்னஸை குறைக்கிறது, சிம் சம்மந்தமான ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளால் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவே லெஃப்ட் சைடு வந்து மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்குன்னு தனியாக வந்து பாரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால் ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மேஜராக இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸ் உள்ள போய் பார்ப்போமா இருந்துச்சுன்னா பெருசாக சேஞ்சஸ் வந்து இல்லை. பட் நமக்கு யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் புதுசாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்களுமே வந்து ஒன் யூஐ 7.0 அதாவது ஆண்ட்ராய்ட் 15 வந்து அப்டேட் பண்ணிட்டீங்களா இல்லையா, இல்லாட்டி உங்கள் ஃபோனுக்கு அப்டேட் இன்னும் வரலையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் பண்ணுற கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.